குரூப் டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 22,195 வேகன்சி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கான வேகன்சி. இதுக்கு வந்து நீங்கள் இன்னையிலேருந்தே அப்ளை பண்ணலாம். அதாவது 31 1ஆம் மாதத்துலேருந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அவசரப்பட்டு தப்பாக அப்ளை பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் நான் நாளைக்கு சரிங்களா February 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து அவுட் டு அப்ளை வீடியோ போட்டுருவேன். எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணணும்னு அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எந்த ஜோனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில் அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை பெங்களூரில் அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை மும்பையிலையா, இல்லை டெல்லியிலையா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜோனில் தான் வந்து எக்ஸாம் எழுத முடியும் அப்ளை பண்ணி சரிங்களா. ஏதாவது ஒரு ஜோனில் தான் நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். எல்லாத்துக்குமே இந்த 22,195 போஸ்டிங்க்கும் நம்ம எக்ஸாம் எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் வந்து 1036 வேகன்சி இருக்குன்னா நீங்கள் சென்னை அப்ளை பண்ணிங்கன்னா அந்த 1036 போஸ்டிங்கில் தான் நீங்கள் எலிஜிபிள். இதுவே நீங்கள் மும்பை அப்ளை பண்ணுறீங்கன்னா மும்பையில் ஒரு 3000 வேகன்சி இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஜோன்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து நான் வீடியோ போட்டோன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஒரு ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக சொல்லும் போது உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஹையஸ்ட் வேகன்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்குது. நார்த்தன் ரயில்வேல 3537 வேகன்சி இருக்குது. செகண்ட் ஹையஸ்ட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வே மும்பையில் 3148 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரல் ரயில்வேல வந்து தேர்ட் ஹையஸ்ட் வேகன்சி இருக்குது. 1979 வேகன்சி இருக்குது. இது போக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 1036 வேகன்சி கொடுத்துருக்காங்க நமக்கு. இல்லை சென்னை சரௌண்டிங்லேயே உங்களுக்கு வேறு எங்கன்னா அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செகண்டராபாத்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வரும். 1012 வேகன்சி இருக்குது. இதில் அதே மாதிரி இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் கேரளா சைடு வந்து வேகன்சியே போடலை. டிவிசியில் ஒரு வேகன்சி கூட போடலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஹுப்ளி வெறும் 90 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோங்க நீங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் யூபி அலகாபாதில் வந்து 1183 வேகன்சி. ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 974 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜபல்பூர் மத்திய பிரதேஷில் வந்து பார்த்திங்கன்னா 1147 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒடிஷா புவனேஸ்வரில் வந்து பார்த்திங்கன்னா 803 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிலாஸ்பூர் எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்குது. 1199 வேகன்சி கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் கோரக்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அலகாபாத்தில் யூபியில் 1183, கோரக்பூரில் இதுவும் யூபி தான் 1196 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாஹாட்டி நார்த் ஈஸ்ட்டு இந்த அசாம் சரிங்களா, அங்கே பார்த்திங்கன்னா 1776 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. கொல்கத்தாவில் ஈஸ்டர்ன் ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா 1173. இதில் வந்து மெட்ரோவுக்கு வந்து 227 வேகன்சி, ரயில்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா 946 வேகன்சி மிங்கிளாக கொடுத்துருக்காங்க ஈஸ்டர்ன் ரயில்வேல. அதே மாதிரி கொல்கத்தாவில் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேல இன்னும் தனியாக வேகன்சி 949 கொடுத்துருக்காங்க. பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா அஜிப்பூரில் 993 வேகன்சி. இதுதான் வந்து வேகன்சி லிஸ்ட்டு. உங்களுக்கு நீங்கள் இன்னுமே தெளிவாக வந்து பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணணும். நான் வந்து ஓவரால் வேகன்சி தான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். இது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டகரிக்கு எங்கே சூப்பராக வேகன்சி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் ஓபிசியில் வரீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் சென்னையில் தான் வேலை வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சென்னையில் ஓபிசியில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்க்கணும் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வேறு எங்கேயா அப்ளை பண்ண போகிறேன், மும்பையில் அப்ளை பண்ண போகிறேன், மும்பையில் அதிகமாக இருக்குது, டெல்லியில் அதிகமாக இருக்குது, டெல்லியில் அப்ளை பண்ண போகிறேன்னா ஓகே அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஆனால் வேலை வந்து உங்களுக்கு வந்து அங்கே தான் போடுவாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனால் அது ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் நீங்கள் திரும்ப நம்ம சென்னைக்கே வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துடலாம். உங்கள் கேட்டகரிக்கு நீங்கள் எஸ்சியில் வரீங்களோ, எஸ்டியில் வரீங்களோ, ஓபிசியில் வரீங்களோ, அன்ரிசர்வ்டில் வரீங்களோ, உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓவரால் வேகன்சி நான் சொல்லிட்டேன், உங்கள் கேட்டகரிக்கும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணி வைங்க. நாளைக்கு நான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் வீடியோ போட்டுருவேன் மக்களே சரிங்களா. ரயில்வேல எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசி, அதுக்கப்புறமா வந்து குரூப் டி, அதுக்கப்புறம் டெக்னீஷியனு, ஏஎல்பி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், ஆர்பிஎஃப், இதில் எல்லா எக்ஸாம்லையுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் கார்ட் வந்து கம்பைண்டாக பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு புக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. என்டிபிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் சொல்லி தனியாக இருக்கும், அதே மாதிரி குரூப் டியில் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி தனியாக இருக்கும். எக்ஸாம் வைஸ் அதே மாதிரி டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக அரேஞ்ச் பண்ணி ஒரு புக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்க்கு மொத்தம் 7100 அப்ஜெக்டிவ் கொஸ்டின் இருக்கும் இதில்
ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்னால் என்ன, உங்களுக்கு ஜிஎஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் வந்து கவர் ஆகிருக்கும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி, எக்கனாமி, அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட்டு, சயின்ஸு. ஸோ சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு எல்லாமே சேர்த்து மொத்தம் 7100 கொஸ்டின். இது எல்லாமே வந்து ரயில்வேல எல்லா வகையான எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட கொஸ்டின் சரிங்களா. ரயில்வேல ஏஎல்பி டெக்னீஷியனு, நான் சொன்ன மாதிரி குரூப் டி, என்டிபிசி எல்லா எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட மொத்த கொஸ்டினையும் கொண்டு வந்து ஒரு புக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீசனிங்கும் அதே மாதிரி மொத்தம் 1200 ப்ளஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்லையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50-100 கொஸ்டின். அதே மாதிரி தான் ஆப்டிடியூடில் மொத்தம் 1400 ப்ளஸ் கொஸ்டின். டைம் அண்ட் ஒர்க்கு, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறமா வந்து அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மேக்ஸு. அதாவது மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக்கு, அட்வான்ஸு ரெண்டுத்துலேயுமே சேர்த்து கம்பைன் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து செலக்டிவாக எப்படி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஆல்ரெடி தெளிவாக எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு புக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க்குமே வைக்கிறேன். அதை தொட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.